அத்தை, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, கல்யாணத்துக்கு அட்சத அரிசி ரெடி பண்ணணும். அத பொண்ணும் மாப்பிளையும் சேர்ந்துதான் செய்யணும். தட்டுல அரிசியையும் மஞ்சளையும் தண்ணி தெளிச்சு 2 பேரும் சேர்ந்து கலக்கி வைக்கணும். அதான். ஓ, ஸ்ரீஜா, வந்து உட்காருமா. ஏய், என்ன முடிச்சிட்டு இருக்க? போய் உட்காரு. அட்சத அரிசிய பொண்ணு மாப்பிளையும் சேர்ந்து கலக்கி வைக்கணும். தட்டுல இருக்கிற அரிசியையும் மஞ்சளையும் தண்ணி தெளிச்சு 2 பேரும் சேர்ந்து கலக்கி வைங்க. ராகவ், வர்ஷினி 2 பேரும் கலந்து வைங்க. விஷால், ராகவ் கிட்ட தண்ணிய வாங்கிக்க. விஷால், அத வாங்கிக்கப்பா. மஞ்சள் எடுத்து அரிசியில போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடு. குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கங்க. எல்லாரும் வாழ்த்தும் போது நீங்க நீடூழி வாழணும்னு வேண்டிக்கங்க. இசை, ஐம் சாரி. இல்ல, தெரியாம. பரவாயில்ல. என்ன தைரியம் இருந்து ஸ்ரீஜா கையை பிடிப்பேன். இப்பவே நான் அண்ணிய கூப்பிடுறேன். இருங்க. சுபத்ரா அண்ணி, சீக்கிரம் வாங்க, இங்க வந்து பாருங்க. என்ன சிந்தாமணி? ஐயோ, வாங்க. என்ன என்னாச்சு? அத்தை, பாருங்க அத்தை, அக்ஷதிய கொட்டிட்டான். கொண்டு வந்தத சரியா கவனிக்காம கீழே போட்டுட்டான். அத்தை, இல்ல, அவ பொய் சொல்றா. இவதான் என் காலை தட்டி விட்டு கீழே விழுக வச்சா. ஆமா அண்ணி, நான் வரும்போது இந்த இசை கோவமா ஸ்ரீஜா கையை பிடிச்சு உடைக்க பார்த்தா. நீங்க வந்ததும் அப்படியே நடிக்கிறான். என்ன உளற சிந்தாமணி? அத்தை, அர்ச்சத தட்டாவ தட்டி விட்டு கீழே விழ வச்சு நான் தான் கொட்டினேன்னு அவ உங்ககிட்ட பொய் சொல்றா அத்தை. அது மட்டும் இல்ல, விலைக்கும் அவதான் தள்ளி விட்டா. ஸ்ரீஜா, அவ கையில கொடுத்த அட்சத தட்டு பத்திரமா இருக்கு. தப்ப உண்மையில வச்சுக்கிட்டு
வர்ஷினி மேல எதுக்கு பழி போடுற? ஐயோ இல்ல அத்த, அவ தான் தட்டி விட்டா. ஸ்ரீஜா, எனக்கு கோபம் வர மாதிரி பேசாத. இப்படிதான் படிக்கட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்துட்டு வரும்போது அதையும் கீழே விட்ட. இப்ப என்னடான்னா, நாளைக்கு காலையில உனக்கும் விஷாலுக்கும் விழ வேண்டிய அட்சத அரிசிய கீழே போட்டிருக்க. கல்யாண பொண்ணு கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா? முக்கியமான விஷயத்துல எல்லாம் இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி ஸ்ரீஜா? ஐயோ அத்த, நான் அசால்ட்டா கீழே போடல. இத பாரு, நீ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கலாம், வெளிநாட்டுல வளர்ந்திருக்கலாம். உனக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா இது மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் சம்பிரதாயத்தெல்லாம் ரொம்ப கவனிக்கிறவ, ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறவ. எனக்கு இது சாதாரணமான விஷயம் இல்ல, புரியுதா? ஏய், அசிங்கமா டிராமா பண்றீங்க. ஏன் அவங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறீங்க?